வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். செலியன் சொல்றாரு, அப்பா வீடை விற்கணும்னு முடிவு பண்ணா அதுல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. உன்னை யாரும் எதுவும் செய்ய சொல்லலையே அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எழில்கிட்ட போய் பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நான் சொன்னேனா அப்படின்னு கேக்குறாரு செலியன். இல்ல எழில்கிட்ட அப்பாவோட போர்டு எடுக்க சொல்லி நான் சொன்னேனா அப்படின்னு கேக்குறாரு. எல்லா பிரச்சனையும் நீங்க பண்ணிட்டு சொல்யூஷன் மட்டும் நான் பண்ணணும்னு நினைச்சா அது எப்படி அப்படின்னு கேக்குறாரு செலியன். இந்த வீட்டுல நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு செலியன். ஆக்கியா மாமியார் இப்போ ஜெனிட்ட சொல்றாங்க, நீ எதுக்காக எப்ப பார்த்தாலும் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வீட்டுல தானே அவன் இருக்கிறான், இந்த வீட்டுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாம இருக்கிறான் அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. ஆன்ட்டியும் எழில் மட்டும்தான் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, இந்த வீட்டுல செலியனை விட உனக்கு ஒன்றும் அக்கறை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒழுங்கா குழந்தைய பெத்தெடுக்கிற வழியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியாவை இப்போ பாக்கியா மாமியார் திட்டுறாங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்றாங்க. நீயும் நிம்மதியா இருக்க மாட்ட, எங்க யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. செலியன் ஏன் ஆன்ட்டி இப்படி இருக்கிறான் அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. அவன் எப்படியும் இருந்துட்டு போறா, நீ எனக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் செலியன்ட்ட சண்டை போடாத, உன்னோட வாழ்க்கையை மட்டும் பாரு, வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, நீ டென்ஷன் ஆனா அது பயப்படும்ல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. குழந்தைக்கும் அதோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. இப்படிலாம் பேசாத ஜெனி, நான் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாக்கியா. அடுத்ததான் எழிலும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த புது ப்ரொடியூசரை பாக்குறதுக்காக போறாங்க. அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு, ஏற்கனவே படம் ஆரம்பிச்சு ஷூட் போன கதையை என்னால வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீ ஒண்ணு பண்ண, உன்னோட பழைய ப்ரொடியூசரை போய் பார்த்து இந்த கதையை வேற யாருக்கும் கொடுக்கறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாரு. எழில் சொல்றாரு, சார் நான் இன்னொரு கதை வச்சிருக்கிறேன், அது யார்கிட்டயுமே இது வரைக்கும் சொல்லல சார் அப்படின்னு சொல்றாரு. இந்த ப்ரொடியூசர் சொல்றாரு, இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிற கதை பிடிக்க போய் தான் நான் ரெண்டாவது கதையை வாங்குறேன்னு சொன்னேன், போய் அவரை போய் பார்த்து லெட்டர் எழுதி வாங்கிட்டு வா, டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாரு. சதீஷும் எழிலும் இப்போ அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த புது ப்ரொடியூசர் இப்போ வர்ஷினி அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்றாரு. நேரா அவன் அங்கதான் வந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. எழிலும் சதீஷும் இப்போ வர்ஷினியோட அப்பா ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. வர்ஷினி இப்போ அங்க வராங்க. எழில் வந்திருக்கிறாருப்பா, உள்ள வர சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் அவன் வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வர்ஷினி ரிசப்ஷனிஸ்டுக்கு கால் பண்றாங்க, எழில உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எழில் சதீஷ் ரெண்டு பேருமே இப்போ வர்ஷினி அப்பாவை பாக்குறதுக்காக போறாங்க. எழில் சொல்றாரு, எனக்கு வீட்டுல கொஞ்சம் பண பிரச்சனை சார், அதனால என்னோட கதையை இன்னொரு ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்கலான்னு போனேன், அவர் உங்ககிட்ட பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வர சொன்னார் சார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வர்ஷினியோட அப்பா சொல்றாங்க, நீ எதுக்காக இந்த நல்ல கதையை இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கணும், நம்மளே படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த படம் எடுக்கிறதுக்கு சம்பளமா வேணா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கெல்லாம் ஒரே ஒரு கண்டிஷன், நீ வர்ஷினியை மட்டும் கல்யாணம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாரு. அது என்னால முடியாது சார், நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன், அவங்க எனக்காக காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எழில் சொல்றாரு. அதெல்லாம் பழைய கதை, இப்பதான் உன் வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்குதுல்ல அப்படின்னு வர்ஷினி அப்பா சொல்றாரு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னோட காதல் மாறாது சார் அப்படின்னு சொல்லிடுறாரு எழில். இந்த படம் கதையை கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் லெட்டர் மட்டும் கொடுத்தா போதும் சார் அப்படின்னு சொல்றாரு எழில். எப்போ இந்த படத்துக்கு அட்வான்ஸ் நான் உன்கிட்ட கொடுத்தேனோ அப்பவே இது என்னோட கதையாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு வர்ஷினியோட அப்பா. இந்த இடத்துல இருந்து வெளியில போங்க, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததான் எழில் வீட்டுக்கு வராரு. செலியன் எழில்கிட்ட கேக்குறாரு, என்னடா ப்ரொடியூசரை பார்த்து கதையை கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வருவேன்னு சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. ப்ரொடியூசரை பார்க்க முடியலடா அப்படின்னு எழில் சொல்றாரு. நிஜமாவே ப்ரொடியூசரை பார்க்க முடியலையா அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி கேக்குறாங்க. ஆமா பாட்டி அப்படின்னு சொல்றாரு எழில். எப்ப இருந்துடா நீ பொய் சொல்ல ஆரம்பிச்ச அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. செலியன்ட்ட பாட்டி சொல்றாங்க, இவன் போய் ப்ரொடியூசரை பார்த்திருக்கிறான், வர்ஷினி அப்பாட்ட பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வர சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவன் போய் வர்ஷினி அப்பாவை பார்த்துட்டு தான் வரான், அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தை வேற யாருக்கும் கொடுக்க வேணாம், நானே படம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, உனக்கு தேவையான பணத்தை நானே கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவன் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி சொல்றாங்க. எதுக்காகடா அப்படி சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னது அப்படின்னு எழில் கேக்குறாரு. வர்ஷினி தான் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. நீ எதுக்காக படம் பண்ண முடியாதுன்னு சொன்ன அப்படின்னு பாக்கியா மாமியார் கேக்குறாங்க. எழில் சொல்றாரு, வர்ஷினி அப்பா இந்த படம் பண்றேன்னு சொன்னது உண்மைதான், எனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு சொன்னது உண்மைதான், ஆனா அதுக்கு பதிலா வர்ஷினிய கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே, அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. செலியனுமே சொல்றாரு, அவங்க எவ்வளவு பெரிய ஃபேமிலி, ஓகேன்னு சொல்லிட்டு லைஃப்ல செட்டில் ஆக வேண்டியதானடா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, இவனுக்கு பிடிக்க வேணாமாடா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, ஏன் எழிலுக்கு தானே நம்ம அடுத்து கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. வர்ஷினி ரொம்ப நல்ல பொண்ணு, வசதியான குடும்பம், அப்புறம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு வர்ஷினிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க எழில்கிட்ட. அதெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாது பாட்டி அப்படின்னு எழில் சொல்றாரு.
அதான் ஏன்னு கேக்குறேன் அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா மாமியார். அமிர்தாவை விரும்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு எழில். நான் அமிர்தாவை விரும்புறேன், அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவங்களுக்கும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க எழில்கிட்ட, நீ முடிவு பண்ணிட்டா அது நடந்துருமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது கேட்ட உடனே பாக்கியா எழில் 2 பேருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.